ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் எம்டிஎஸ் அண்ட் ஹவில்தார் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மொத்தமாக வேகன்சி வந்து பார்த்தோன்னா 8326 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். 10th மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்லேயே வந்து நீங்கள் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேலரி வந்து பாருங்கள், பேசிக் பே உங்களுக்கு 18,000 56,900 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். பெண்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 31 ஜூலைக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் எம்டிஎஸ் கேட்டகரிக்கும் ஹவில்தார் கேட்டகரிக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 4 டேஸ் முன்னாடி கூட வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்சியிலேருந்து சிஜிஎலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் அதை தொடர்ந்து வந்து எம்டிஎஸ் ஹவில்தார் கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. 27 ஜூன்லேருந்து ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 31 ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோடில். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னா 16th ஆகஸ்ட்லேருந்து உங்களுக்கு 17th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சிபிடி மெத்தட் உங்களுக்கு எக்ஸாம் தான். அது வந்து பாருங்கள் அக்டோபர் நவம்பரில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் ஹெல்ப்லைனுக்கு உங்களுக்கு வந்து இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், விமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ் டு அப்ளைனே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெண்கள்லாம் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கணும், அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்களுக்கெல்லாம் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்டிஎஸ் கேட்டகரிக்கும் ஹவில்தார் கேட்டகரிக்கும் பே லெவல் 1 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். 18,000 56,900 வந்து உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ அந்த ஹவில்தார் போஸ்டிங் மட்டும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான ஒர்க் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேரோட்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க பற்றில இந்த டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ்க்கான ஒர்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உங்களுக்கான ஒர்க் இருக்கும். மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எம்டிஎஸ் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் ஹவில்தார் கேட்டகரிக்கு மட்டும் வந்து ஸோ கஸ்டம்ஸும் அதுக்கப்புறம் நேரோட்டிக்ஸ் இந்த இதில் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு மட்டும் 4887 வேகன்சி வந்திருக்கு. ஹவில்தாருக்கு வந்து பாருங்கள் 3439 வேகன்சி இருக்குது. டோட்டலாக வந்து பார்த்தோன்னா 8326 வேகன்சியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே ஹவில்தார்னா வந்து பாருங்கள் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்கும். அதே ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10, 13, 15 வந்து பாருங்கள் அந்த கம்யூனிட்டி வைஸாக உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ரூசியல் டேட் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பாங்க. இது வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. இது வந்து என்னன்னா வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கேட்டகரி எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஓபிசி கேட்டகரினா வந்து பார்த்தோன்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இவங்க எல்லாருமே ஓபிசி கீழே வருவீங்க. இவங்க வந்து கம்பல்சரியாக வந்து பார்த்தோன்னா ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டேட்டு 31 ஜூலை 2024. இந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் அப்போ அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து செல்லாது. அதை வந்து பார்த்தோன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியுமே ஒரு யூஸ்மே இல்லாமல் போயிடும். நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து பார்த்தோன்னா இந்த க்ரூசியல் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துருக்கணும். அதாவது நீங்கள் 31 ஜூலைக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அதை வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து கொண்டு போவீங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டதே வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், க்ரூசியல் டேட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க. 31 ஜூலைக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் தான். நீங்கள் ஸ்டேட் போர்டோ சிபிஎஸ்சி இந்த மாதிரி வந்து எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 10th நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ssc.gov.in கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அதை லேட்டராக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன்.
அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எஸ்சி, எஸ்டி அதுக்கப்புறம் பெண்களுக்கு, பிடபிள்யூடி இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் வந்து கிடையாது. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு ரூ. 100 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ண போகிறீங்க. அது வந்து ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனு. ஒரு ரீஜன் வைஸாக உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். அது வந்து பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சதர்ன் ரீஜன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சதர்ன் ரீஜனில் வந்து சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, மதுரை இருக்குது, சேலம் இருக்குது, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கே தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். நீங்கள் இங்கே நியர்பை எந்த சென்டரோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், சிபிடி மெத்தடில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. அந்த எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 13 லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழுமே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. நீங்கள் தமிழ்லேயே வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த சிபிடி எக்ஸாம் வந்து பாருங்கள், செஷன் 1 செஷன் 2 அந்த 2 இதில் உங்களுக்கு நடக்கும். செஷன் 1 வந்து பாருங்கள் 20 கொஷின்ஸ் இருக்கும். 60 மார்க் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 3 மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. செஷன் 2க்கு அதே மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. செஷன் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. ஸோ நீங்கள் வந்து எல்லா கொஷின்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆனால் செஷன் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1 மார்க் வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் செஷன் 1ல வந்து பாருங்கள், நோ நெகட்டிவ் மார்க்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெகட்டிவ் மார்க் வந்து செஷன் 1க்கு கிடையாது. ஸோ செஷன் 2க்கு நீங்கள் போகும்போது வந்து பார்த்தோன்னா நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இண்டிகேட்டிவ் சிலபஸ்மே வந்து பாருங்கள், அந்த சிபிடி எக்ஸாமுக்கு வந்து இங்கே தனித்தனியாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து ஹவில்தார் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் சிபிடி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு டேரெக்டாக வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும். ஆனால் ஹவில்தார் போஸ்டிங்க்கு வந்து பார்த்தோன்னா சிபிடி நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லாம் வந்து பார்ப்பாங்க. அது வந்து பாருங்கள், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 1600 மீட்டர் வந்து 15 மினிட்ஸில் நீங்கள் வாக் பண்ணி காமிக்கணும். ஃபீமேலாக இருந்தால் 1 கிலோமீட்டர் வந்து பாருங்கள் 20 மினிட்ஸில் நீங்கள் வாக் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருந்த ஹைட் வந்து பாருங்கள் 157.5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும். ஜஸ்ட் வந்து 81 இருக்கணும். எக்ஸ்பென்சரில் வந்து 5 சென்டிமீட்டர் கூட இருக்கணும். ஃபீமேலாக இருந்த ஹைட் வந்து பாருங்கள் 152 சென்டிமீட்டர் இருக்கணும். 48 கேஜ் வந்து நீங்கள் வெயிட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது இருந்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து செஷன் 1 செஷன் 2ல வந்து பாருங்கள் மினிமம் குவாலிஃபை மார்க் வந்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கம்யூனிட்டி வைஸாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இது பர்சன்டேஜ் படி நீங்கள் எடுத்தாலே நீங்கள் வந்து குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த மார்க் நீங்கள் எடுத்தாலே குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 39ல இருந்து உங்களுக்கு அனெக்சர் 3ல கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் 1ல வந்து பாருங்க. ஸோ பார்ட் 1ல வந்து உங்களுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுக்கான ஃபார்மேட் வந்து பாருங்க, இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் படி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்கள் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேஜஸில் வந்து பாருங்க, இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நீங்கள் எப்படி போகணுங்கிறது எல்லாமே இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. ஸோ பேஜ் நம்பர் 79ல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இதில் போஸ்ட் கோட் வரையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு போஸ்ட் கோடு வந்து இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய போஸ்டிங் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு வந்து இங்கே இருக்கும். இந்த கோடு வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஹவில்தார் போஸ்டிங்னா சென்னை கொடுத்துருக்காங்க. அதுக்கான போஸ்ட் கோடு வந்து பாருங்க இங்கே இருக்குது. அதே மாதிரி சென்னையில் வந்து பாருங்க, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்க இங்கே போஸ்ட் கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வந்து பாருங்க, எம்டிஎஸ்க்கு வந்து பாருங்க இங்கே இருக்குது உங்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரி. அதுக்கான போஸ்ட் கோடு வந்து பாருங்க ஸ்டேட் வைஸாக உங்களுக்கு வந்து இங்கே போஸ்ட் கோடு வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க லாஸ்ட்டில். ஸோ இது இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹவில்தார் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட் வைஸாக இங்கே வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு எம்டிஎஸ்க்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து ஹவில்தாருக்கு மட்டும் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம சென்னைக்கு வந்து பாருங்கள் ஹவில்தாரில் வந்து 135 வேகன்சி வந்து பாருங்கள் இருக்குது. அந்த கம்யூனிட்டி வைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்னை கஸ்டம்ஸில் வந்து பாருங்கள் ஹவில்தாருக்கு வந்து 140 வேகன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 275 வேகன்சி வந்து பாருங்கள் ஹவில்தார் கேட்டகரிக்கு மட்டும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகரிக்கும் வந்து ஒரு 300+ வேகன்சி வந்து வரும். டோட்டலாக ஒரு 600+ வேகன்சி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து ஃபில் பண்ணுவாங்க. டோட்டலாக ஓவராலாக இந்தியா முழுக்க வந்து பார்த்தோன்னா ஒரு 8326 வேகன்சி வந்து உங்களுக்கு வந்திருக்கு. அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குமே வந்து பார்த்தோன்னா டீசெண்டான வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க. 10th தான் மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே போதும், டைரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் போயிடலாம். ஸோ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், மிஸ் பண்ணிடாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நான் வந்து கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.